ஆதியே துணை எம ரடிபடு கோடாயுத கோர் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அருளி செய்தது. இந்த கிரந்தத்தில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது. வாக்கியம் 3 தொடர்ச்சி. சர்வ மதங்களின் அடித்தளமாகிய உண்மை நிசத்துவ சத்துவ சத்திய உயிர்ப்பு மரளி கைதீண்டாமையே. இத்தனி செயல்தான் நித்திய ஸ்வர்ணபத தூலம் எடுப்பது. அது தவறுமேயானால் கசப்பு என்னும் தீட்டு நாற்ற ஜலம் வெளியாகி நித்திய அவஸ்தை தூலமாகிய அலகை தூலம் வந்துவிடும். நம்முடைய மெய் மதத்திற்கு வேண்டிய சட்ட திட்டங்களை அப்போதைக்கப்போது உண்டாக்கிக் கொண்டே வருவோம். எல்லோரும் தலை கொடுத்து நிற்பீர்களா என்று ஆண்டவர்கள் வினவி அருளியதை கேட்டதும் அனந்தாதி தேவர்கள் அப்படியே தலை கொடுத்து நிற்கின்றோம் என்ற பெரும் சப்தத்துடனே பதில் தந்த பின் தொடர்ந்து வந்த அவதார புருஷர்களாலும் முடிதரித்த வெலங்கொண்ட அரசர்களாலும் அறிவுடைய மந்திரிமார்களாலும் காலகாலம் முழு பிரயாசை பாடுகொண்டும் நீக்கி களைந்தெறிய முடியாத எங்களுக்கிடையில் இருந்த மகா கொடுமையோங்கிய பலவேறு ஜாதி மதங்களின் அஞ்ஞான இருள் வேற்றுமை கோரங்களை அறித்தறிந்த எங்கள் ஆண்டவர்களே, தங்களுடைய மானெடுங்கால ஓயாத முயற்சி உயிர்முனை பாடுகொண்டு புலியும் பசுவும் ஓனாயும் ஆடும் வேங்கையும் மானும் ஒரே துறையில் தன்னிச்சையாக மனமுவந்து தண்ணீர் குடிப்பது போல எங்களை ஆக்கி மாறாத ஆன்மநேய உயிர் ஒற்றுமை என்னும் வாடாத தீபத்தை எங்கள் இதய மாளிகையில் ஏற்றி 67 சாதிகளாய் பிறந்து கிடந்த எங்கள் எல்லோரையும் ஒரே தெய்வ மெய்க்குலமாக விளங்க உதயம் செய்து வைத்த எங்கள் அத்தா, யுகங்கோடி காலமாக வேத மாமறைகளின் உள்ளே மறைந்து கிடந்த உயிராணி அருங்காரண நித்திய முக்தி நீதி மாணிக்கச் செயலை எங்கள் எல்லோருடைய தலையிலும் என்றும் மங்காது ஏற்றி வைத்த எங்கள் முக்தி பெருமானே, எப்பேற்பட்ட வல்லமுடைய தூல சக்தியை கொண்டும் யாவராலும் செய்ய முடியாத இந்த தனி மெய்க்குல உதய அருங்காரண பெரிய செயலை தங்களின் தெய்வீக சக்தியாலும் நெடுங்கால தவோன்னத வலிமை கொண்டும் செய்து முடித்த எங்கள் மெய்வழி அனந்தர் குல தெய்வமே, சத்தியமாக தலை கொடுத்து நிற்போம். இது நேரம் முதல் எங்கள் உடல் பொருள் ஆவியை தங்களுடைய நீதி மாணிக்க நித்திய முக்திமத வளர்ச்சிக்காகவே தங்களின் கை ஆயுதமாக உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் தவமேருவே என்ற பல ஆயிரக்கணக்கான சாலை மாமணி சேகர மக்கள் பலரும் பலவிதமாக சபையில் ஒருங்கே நின்று கண்ணீர் பெருக்கெடுத்தோட நீண்ட நேரம் வணங்கி தோத்திரம் செய்து ஆரவாரித்து சப்தம் ஓயாது எழுப்பியதால் ஆகாயம் கிடுகிடுவென்று அலறிக்கொண்டே இருந்தது. மேவழி சாலை ஆண்டவர்களுக்கு நமஸ்காரம்.